என் குலதெய்வமான குளந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சந்திரமங்கல யோகம், அதை பற்றி ஒரு சின்னதாக பார்ப்போம் எப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் அதையும் பெரிய வீடியோ போட வேணாம், போட்டால் எல்லாருக்கும் போர் அடிக்கும் போல். இந்த சந்திரமங்கல யோகம் அப்படின்னாவே நல்ல யோகம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது சந்திரமங்கல யோகம். பார்த்தாலும் யோகம்தான். அதாவது சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து செவ்வாயும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு இருக்கிறது சந்திரமங்கல யோகம். இதில் செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்குது. 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வைன்னு. அதில் பாக்கி 2 பார்வை இருக்குல்ல, 4ஆம் பார்வை 8ஆம் பார்வையாக பார்த்தால் அந்த சந்திரமங்கல யோகம் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. பொதுவாக பிற ஜோதிடர்கள், ஜோதிட நூல்கள், அது உதாரணத்துக்கு சொன்னோம்னா PV ராமன் அவர்கள் எழுதின புஸ்தகத்துலலாம் சந்திரனுடைய செவ்வாய்க்கும் சந்திரனுக்குள்ள பார்வைக்கு இந்த மாதிரி சந்திரமங்கல யோகம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், யோகம் இருக்கா இல்லையானா அது அப்புறமா ஆலோசி. இந்த சந்திரமங்கல யோகம் இதுலேயே யோகம் அளவு இருக்குல்ல, கூடுதல் கம்மி அப்படின்னு நம்ம எடுப்போம்ல. அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல அதிகமாக வலுவாக இருக்கிற இடம் ஒரு 4 பாவத்தை சொல்லலாம். ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறது, விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறது. அந்த இடத்துல ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி. ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது அதிக பலத்தை கொடுக்கும். அதேமாதிரி கடகத்தில் சந்திரன் இருக்கிறதும், மகரத்தில் செவ்வாய் இருக்கிறதும். அந்த இடத்துல கடகத்தில் சந்திரன் ஆட்சியாகவும், மகரத்தில் செவ்வாய் உச்சமாகவும். 2 கிரகமும் வலுவாக இருக்குது. 2 கிரகமும் தொடர்பு கொள்ளுகிறது சந்திரமங்கல யோகத்துக்கு. மற்றபடி சந்திரனுடைய வீட்டிலையோ அல்லது செவ்வாயோட வீட்டிலையோ செவ்வாயும் சந்திரனும் சேர்றது சந்திரமங்கல யோகம்தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மேசத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தாலும் சந்திரமங்கல யோகம்தான். இதெல்லாம் அளவு கூடும், நல்ல பலன்கள். அதோட கடகத்திலேயும் 2 கிரகங்கள் சேருது சந்திரமங்கல யோகம். நல்ல யோகங்கள் உள்ளது, அதிகமாக ஒரு பலனை தரும், நல்ல பலனை தரும். சரி, இந்த 12 ராசி கட்டத்தில் எங்கு சேர்ந்தாலும் அப்படி எடுப்போம், எங்கு சேர்ந்தாலும் சந்திரமங்கல யோகம்தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சம், அந்த இடத்துல சந்திரன் சேர்றாங்க, அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் வந்துடுது. இப்போ சனி சந்திரன் நீச்சம் பெறுற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்தில், அந்த இடத்துல சந்திரமங்கலம் சேர்றாங்க, சந்திரமங்கல யோகம். சந்திரன் நீச்சபங்க ராஜயோகம், ராஜயோகத்தை விடுவோம், நீச்சபங்க யோகமாக இருக்கார். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப தசா புத்தி காலங்களில் நம்ம நல்லதை பற்றி பேசுவோம். கெடுதல் நிறையா இருக்குதுல்ல, கெடுதல் வேணும்னா ஒரு சின்ன ஒரு 4-5 பாயிண்டை சொல்லிவிட்டு நல்லதுக்கு வருவோம். இந்த மாதிரி இப்போ எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்தில் எடுத்துக்குவோம். சந்திரன் நீச்சம், அந்த செவ்வாய் டிகிரி வேஷில் பார்க்கணும், ஒரு 13-14 டிகிரி மாறி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சனி தொடர்பு அப்படிங்கும்போது 4ஆம் பாகமும் கெட்டு இருந்தால் தாயார் சோரம் போவார்கள். இல்லை தாயார் இந்த குழந்தையை விட்டுட்டு அது வேற மாதிரி, ஏன்னா சந்திரன் தான் தாயார். சந்திரன் கெட்டு இருந்து 4ஆம் பாவமும் கெட்டு இருந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாயார் சோரம் போவார் அப்படின்னு புக்கில் எழுதியிருக்கு. அது ஒரு இருக்கட்டும், ஒரு லக்கம் இருக்கட்டும், அதுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி தசாபுத்தி காலங்களில் வாலிப வயதில் அந்த ஜாதகர் இருந்தார்னா குடிக்கு அடிமையாகிறதும், புத்தி கெட்டு போகிறதும், பிற பெண்கள் தொடர்பு உள்ளதும், இந்த மாதிரி சந்திரன் கெட்டு பாவகம் வந்துடணும். அடுத்த பாவகத்தெல்லாம் பார்க்கணும், அது நிறையா விஷயம் இருக்குது. இப்போ நம்ம நல்லதை பற்றி பேசுவோம் கொஞ்சமாக. இந்த மாதிரிலாம் கெடுதல் பலன் நடக்க வாய்ப்பு உள்ளது.
அந்த இடத்துல பாவர்கள் சேரும்போது ராகுலாம் சேர்ந்தாருன்னா சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்கும்போது ராகு தொடர்பு கொண்டு அந்த இடத்தில் சனியோட பார்வை அதாவது விழுந்து ராகு தசையெல்லாம் வந்துச்சு தொலைஞ்சிச்சு. இல்லை சந்திரன் செவ்வாய் தசையெல்லாம் வந்து செவ்வாய் தசை வரும்போதே தொடங்கிடுவார். செவ்வாய்க்கு அடுத்து ராகு தசை வரும். அது வேறு மாதிரி கெடுதல் பலன் இருக்குது. இப்போ நமக்கு நல்லதாகவே பார்ப்போம். ஏன்னா கெடுதல் ரொம்ப சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சேர்க்கை உள்ளப்போ சில பேர் குடிக்கு அடிமையாகி உதவா கரையாக இருப்பார்கள். அப்போ நீங்கள் ஐயா நீங்கள் சொன்னீங்க சந்திரமங்கல யோகம்னு, இங்கே குடிச்சு போட்டு கூத்தாடிக்கிட்டு பல பெண்கள் தொடர்புள்ள ஜாதகம் இருக்குது, அந்த நபர் இருக்கார், இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் மனசில் கேட்கலாம். வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த அதில் உள்ள ஒரு குறைகளை சொல்லிவிட்டு நல்ல வளர்ந்து போகிறோம். சந்திரமங்கல யோகம் அப்படி எடுத்துருவோம். அப்போ அதோடைய எதுக்கும் அதுக்குள்ள தசாபுத்தி காலங்கள் வந்துடணும். இந்த சந்திரனும் மங்களகாரகனான செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறப்போ ஒரு சுபக்கிரகங்கள் பார்வையோ அல்லது சுவருடைய தொடர்பு கொண்டாலோ இன்னும் பலம் அதிகம். இப்போ நான் சொன்னேன்ல, இங்கே கடகம் மகரம் நேருக்கு நேர் இருக்கிறதும், அதே மாதிரி ரிஷபம் விருச்சிகத்தில். அப்போ ரிஷபத்தில் சந்திரன் தான் இருக்கணும், நீங்கள் வாட்டில் மாற்றி போட்டுறக்கூடாது. இப்போ இதே வந்து ரிஷபத்தில் செவ்வாயை போட்டு விருச்சிகத்தில் சந்திரன் போட்டிங்கனாக்கும் சுத்தம் பலன் வராது. அதே மாதிரி மகரத்தில் சந்திரனை போட்டு செவ்வாயை கடகத்தில் இருக்குது, இப்படி சந்திரமங்கல யோகம் இருக்குன்னா அதெல்லாம் பாவத்தை செய்யும். உன்னிப்பாக கவனிச்சிக்கணும். மகரத்தில் செவ்வாய் இருக்கணும், கடகத்தில் சந்திரன் இருக்கணும். கடகத்தில் சந்திரன் ஆட்சி, மகரத்தில் செவ்வாய் உச்சம். இப்படி இந்த மாதிரி வலுப்பெற்று இருக்கிறப்ப இயற்கை சுபக்கிரகங்களான குரு பார்க்கிறார் அல்லது சுக்கிரன் இலவு பெறுகிறார். அருமையான யோகம். அப்போ சொத்து அந்த அந்த தசாபுத்தி காலங்களில் இப்போ ராகு செவ்வாய் தசைக்கு அடுத்து சந்திரன் செவ்வாய் ராகு தசை வரும். இதில் ராகும் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் அசைக்கவே முடியாது. சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம், ராகு தசை ஒரு 18 வருஷம். இதுலேயும் குருவுக்கு சம்பந்தப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருந்தால் அவ்வளோதான். இந்த 2 பிரிவாக குறிப்பாங்கள்ல, அதாவது சுக்கிரன் அணி குரு அணின்னு. அப்போ குரு அணிங்கும்போது குரு சந்திரன் செவ்வாய் அப்புறம் இன்னொன்று சூரியன், இந்த 4 ராசிக்கு சம்பந்தப்பட்ட லக்கணத்தில் பிறக்கும் பொழுது அது லக்கணமும் சொல்லிடலாம். அப்போ எது எதுனாக்கும் அப்படியே வந்துடுவோம். செவ்வாய்க்குள்ள லக்கணம் மேசம் விருச்சிகம், சந்திரனுக்குள்ளது கடகம், சூரியனுக்குள்ள லக்கணம் சிம்மம், குருவுக்குள்ளது தனுசு மீனம். இந்த லக்கணம் 6 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சந்திரமங்கல யோகம் இருந்து சந்திரதசை செவ்வாய் தசை ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுலேயும் பார்த்துக்கலாம். ராகு தசை குரு தசை தூள் கலப்பு. அப்போ அவருக்கு சந்திரன் ஒரு 10, செவ்வாய் ஒரு 7, 17, ராகு தசை ஒரு 18, 35, குரு தசை ஒரு 16, 45, 51. ரைட்டு. அதுக்கு மேலே சனி தசை வந்து அது பார்த்துக்கலாம். இதான் சந்திரமங்கல யோகம், ராஜ யோகம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சொத்து சுகத்தை வாங்கி குவிப்பாங்க, தாயார் வழியில் சொத்து வரும். இதில் 7ஆம் பாவத்தோட இந்த சந்திரமங்கல யோகம் தொடர்பு கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, மனைவினால் சொத்து வரும். நல்ல மனைவினால் வருமானம் வரும், அருமையான மனைவி. அதனால் 7ஆம் பாவத்தில் இப்போ செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம்லாம் ஒதுக்க முடியாது. இங்கே தான் விஷயம் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகங்கள் இருக்கும்போது அங்கே செவ்வாய் தோஷம்லாம் வேலை செய்யுமான வேலை செய்யாது. பயப்படவே வேணாம். நீங்கள் ராசிக்கும் 1ஆம் நம்பரு, லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம். இப்போ செவ்வாய் தோஷம்னா 4, 2, 4 அப்படி வருதில்ல. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தால் இது செவ்வாய் தோஷம். அப்படிங்கும்போது இப்போ 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் தோஷம் நல்லா கிடையவே கிடையாது. அது சந்திரமங்கல யோகத்தை வேலையத்தான் செய்யும், நல்ல வேலையை செய்யும். இந்த மாதிரி யோகங்கள் இருக்குது. அப்போ மங்களகரமான இந்த தசாபத்தி வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும், அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கும். திருமணம் நடக்கலாம், மங்கள காரியம், அது எந்த காரியங்களாலும் சுப காரியங்கள் நடக்கும். சொத்து மேலே ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அது சந்திரதசையிலே நல்லதுதான் செய்யும். சந்திரனுக்கு முன்னாடி சூரிய தசை வரும், அதுதான் செய்யும். அப்போ சூரிய தசை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் வரும்பொழுது சந்திர தசையிலேருந்து நல்லது செஞ்சு ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு யோகங்கள் இருக்குது. அப்போ நம்ம சந்திரமங்கல யோகம்
சந்திரனும் மங்களனும் இது செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது நிறைய அடிக்கிக்கிட்டே போகலாம். நல்ல யோகங்கள் அப்படின்னா ஒரு ஹோட்டல் வைக்கிறாங்க, டாப்பில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி வைப்பாங்க. அந்த சந்திரமங்கலம் உள்ள யோகம் அது உணவு தானே. சந்திரனும் மங்களம் ரெண்டும் எடுத்தாவே சந்திரனும் செவ்வாயுமே சாப்பாட்டுக்குள்ளே வர்றான். ஒரு சின்ன உணவு கடை, சாப்பாடு ஹோட்டல், இல்லை ஒரு கேட்ரிங் ஏதாவது ஒன்று வைப்பாங்க. அது போய் தூக்கி உச்சத்தில் கொண்டு போய் விட்டுரு. பெரிய பெரிய ஹோட்டல் மாதிரி பெரிய நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதேமாரி ஒரு பால் குடிக்கிற திரவ பொருள், ஜூஸு, பழங்கள், அந்த ஜூஸு குடிக்கிற திரவம், தண்ணி பொருள், திரவம்னா தண்ணி, குடிக்கிற ஒரு டீ காப்பி அதில் எடுத்துக்கலாம். டீ கடை இதெல்லாம் வைக்கும் பொழுது நல்ல லெவலுக்கு கொண்டு போய் விடும். இப்போ ஒரு மனிதனை உயரச் சேர்ந்த சந்திரமங்கல யோகங்கள் இருக்கும்போது அருமையாக இருக்கும். சுக்கிரதசையிலே கூட பிறக்கட்டும், அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படி வரிசையாக வரும். இந்த சந்திரமங்கல யோகங்கள் இருக்கிறப்ப அதே மாதிரி வரிசையாக தசாபுத்திகளும் வந்துடணும், டாப்பில் போயிடும். ஒரு சுக்கிரதசை ஒரு 10 வயசில் பிறந்தாருன்னா 10 வயசு வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் அவங்க குடும்பம். அடுத்து சூரிய தசை, சூரியன் இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி யோகம் உள்ளவங்களுக்கு நல்லதை தான் செய்வார், நல்ல இடத்துல தான் இருப்பார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சூரியன் ஒரு 6 வருஷம் அப்படியே 50-60 வருஷத்துக்கு அருமையான பலன் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை பார்த்து தான் பலன் எடுக்கணும். சந்திரமங்கல யோகம் இருக்குது, அவர் இங்கே தெருவில் கிடக்கிறாரு, அவர் ஒன்றுக்கு லாய்க்கில், பேருக்கு கல்யாணம் பண்ண ஐயா, அவர் இருக்கிறலாம் வேறு வீட்டிலையா, பிள்ளையும் பார்க்க மாட்டேன், பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேன், அவன் அவுத்து விட்ட காலம் மாதிரி எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டு இருக்கான், தெங்காடியாக இருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த கிராமத்தில். வாட்டில் குடிகாரன் அப்படி இப்படின்னா அது வேறு மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி பலனை செய்யுமா, கெட்ட பலனும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அது பாவக்கிரகங்களுடைய சேரும் பொழுது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. சுபக்கிரகங்கள் சேரும் பொழுது இப்போ நான் சொன்ன இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி பாவகத்தில் இருக்கும்போது நல்ல பலனை கண்டிப்பாக செய்வார், எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அப்போ நம்ம பலன் எடுக்கும்போது பார்க்கணும். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு யோகம், இப்போ கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணெல்லாம் அந்த மாதிரி யோகம் உள்ளப்பெல்லாம் கல்யாணம், இந்த மாதிரி யோகம் உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அருமை அருமை அருமை. இந்த மாதிரி யோகத்தை பார்க்காம, அது இந்த நட்சத்திரத்தை பொறுத்த குறை சொல்லக்கூடாது, நட்சத்திர பொறுத்த பார்க்கலாம், அது வந்து ஒரு மன திருப்திக்கு பார்க்கலாம். அந்த பொருத்தத்தை மட்டுமே பார்த்து கொண்டு என்னுடைய அனுபவத்தில் எனக்கிட்ட சாதகம் பார்க்க வர்றவர்கள் எத்தனையோ பேர் அங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த திருமணத்துக்கு. ஏன் நாங்கள் நல்லா தாங்க ஜாதகம் பார்த்து கல்யாணம், இத்தனை பொருத்தம் 8 பொருத்தம் இருந்துச்சு, 7 பொருத்தம் இருந்துச்சு, அந்த பொருத்தம் மகேந்திரம் இருந்துச்சு, சிறிதீர்க்க இருந்துச்சு, யோனி பொருத்தம் இருந்துச்சு, எல்லாம் அந்த யோனி பொருத்தம் இருந்தோடனே அவங்க நினச்சிக்கிறது கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க, சந்தோஷமாக இருப்பாகன்னு. அது அந்த அந்த இதுக்கு நான் சொல்லலை, அது பார்க்கணும் தான். அதை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அது ஞானிகளும் மூத்தவர்களும் குருமார்களும் அவங்க ஒரு ஒரு யூகம் வச்சு ஒரு எளிய முறையில் இந்த பொருத்தத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை மட்டும் பார்த்து நம்ம பலன் எடுத்து உடனே நீங்கள் இந்த திருமணம் தான், ஏன்னா மங்களம் தானே, மங்களக்காரனை பற்றி பேசும்போது திருமணம் வந்துடும், இது திருமணம் பண்ணலாமா அப்படின்னா இந்த இடத்துல தவறாகி போயிடும். இந்த மாதிரி தசாபுத்தி வரும்பொழுது அங்கே பொருத்தமே இல்லைன்னாலும் 2 பேர்த்துக்கு நல்ல யோகங்கள் இருக்குது, தாராளமாக கல்யாணம் பண்ணலாம், நல்லா இருப்பாங்க. சில ஜாதகம்லாம் சில பேர் வந்து திருமணமாகி வெற்றி அடையிறது இப்படித்தான், சரியா முன்னாடி எப்படியா இருந்தேன், கல்யாணம் ஆச்சு, நல்ல யோகத்தில் போய்கிட்டு இருக்காண்டா அப்படிங்குவாங்க. இதில் வந்து இன்னமும் சொல்கிறேன், 2 ஜாதகத்தை இணைக்கும் போதும் அப்போ அந்த 12 கட்டத்தை 24 கட்டமாக பிரிக்கணும். இந்த 9 ராசியை 9 கிரகத்தை வந்து 9 9 18 வச்சு 2 கட்டத்தை வச்சு 2 கட்டத்தில் எங்கே இருக்குது இந்த தொடர்பும் பார்க்கணும். நிறையா விஷயங்கள் இருக்குது, பொருத்தம் பார்க்கும்போது அது சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதெல்லாம் விளக்கமாக போட்டு விளக்கி சொல்லணும். இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு தாராளமாக திருமணம் பண்ணலாம். இந்த சந்திரமங்கல யோகத்தில் இருக்கவங்களுக்கு பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம், அதே மாப்பிள்ளையாக இருந்தாலும் பொண்ணை கொடுக்கலாம், நல்லா இருப்பாங்க. ஏன்னா பாருங்கள், எங்கே தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி எங்கேயோ போய்கிட்டு இருக்க ஒரு இது எங்கேயோ போய் முடியுது பாருங்களேன். சந்திரமங்கல யோகத்தை பற்றி பேசும்போது அது மங்களம் தான், கல்யாணங்கிறது மங்கள காரியம் தான். அதை அப்படி தான் இழுத்துட்டு போவோம், நம்ம ஒன்று நினச்சிட்டு உட்காருவோம் பேசலாம்னு, அது இழுத்துட்டு போய் விடும், அதை பற்றி கவலை கிடையாது.
இருந்தாலும் இந்த மாதிரி யோகம் உள்ளவங்கள் நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் தொழில், உணவுக்கு சம்மந்தப்பட்டது, குடிக்கிற திரவப் பொருள், மண்ணில் விளையக்கூடிய விவசாயம், வாங்கி விற்கிற பொருட்கள், தாயார், மனைவி, எந்த பாகத்தில் அங்கே கூடுதோ இந்த மாதிரி அந்த பாகத்துக்குள்ள தொழில், இப்போ தொழில் 10ஆம் இடத்துல இருக்க தொழில் விருத்தி ஆகும். இந்த மாதிரி யோகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக நம்ம வாட்டில் ஜாதகத்தை பார்த்தனே செவ்வாய் கெட்டு போச்சுலான்ட்டு செவ்வாய் நல்லா ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது. நிறையா விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நல்ல மங்களகரமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.